இந்த வீடியோல வர குதிரையை பாத்தீங்கன்னா எந்த ஒரு கயிறும் போடாமலேயே ஜஸ்ட் போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணதுக்கே அதை நம்பி அவங்க பின்னாடி அந்த குதிரை போகுது. சைக்காலஜில இதுதான் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த குதிரையை விட மனுஷங்க இதை அதிகமாவே பண்ணுவாங்க. கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றதுனால அதுல வர எக்ஸ்பீரியன்ஸும் அந்த விஷயத்த பண்றதுனால நமக்கு அதுல கிடைக்கிற எமோஷன்ஸும் கனெக்ட் ஆகி உருவாகிறது தான் இந்த கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் நிறைய ஜாலியான மொமெண்ட்ஸை ஒன்னா என்ஜாய் பண்ணிருந்தீங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்க ஃப்ரெண்டோட மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வரும். மெசேஜ் சவுண்ட் வந்தாலே உடனே போன் எடுத்து பாக்குறதால இப்ப எந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்தாலும் உடனே போனை பார்க்க தோணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இன்னொரு வாட்டி அதை பண்ணும்போது அது ஏன் பண்றோம் நம்ம யோசிக்க மாட்டோம். இது எல்லாமே கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். சோ அந்த வீடியோல அந்த குதிரையை நிறைய வாட்டி இப்படி கயிறை போட்டு கூட்டிட்டு போனதுனால இன்னொரு வாட்டி ஜஸ்ட் அந்த ஆக்ஷன் பண்றதாலேயே அந்த குதிரை நம்ம மேல கயிறை போட்டு இழுத்து கூட்டிட்டு போறாங்கன்னு நம்பி அவங்க பின்னாடி போகுது. இதே மாதிரி உங்க டெய்லி லைஃப்ல எத்தனை கண்டிஷனல் ரெஸ்பான்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உங்க பிரெயின் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரும்.